பாருங்க நம்ம நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. மல்லி பாருங்கள், வரமல்லி கொஞ்சம் எடுத்துக்கலாங்க. இது கூட ஒரு ஏலக்காய், மிளகு, கிராம்பு, பட்டை, சோம்பு, சீரகம் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. இது கொஞ்சமாகவே சேர்த்துக்குங்க. ஏலக்காய் ஒன்று மட்டும் சேர்த்துக்குங்க. ஏன்னா நான் உங்களுக்கு 2 வேணுனாலும் சேர்த்திக்கலாம். ஏன்னா நான் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு கரம் மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எப்பொழுதுமே வீட்டுக்கு. அதை கொஞ்சம் போட்டுக்கிறதுனால கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேங்க. இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாங்க. கூடயே வரமிளகாய் ஒரு 5 சேர்த்துக்கலாங்க. நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக பொரிய ஆரம்பிக்குது, வாசம் வந்துச்சுங்க. இந்த டைமில் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி பாருங்கள், கொஞ்சம் கொரப்பாகவே அரைச்சிக்கோங்க. அப்போ தாங்க நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. இப்போ பாருங்கள், இஞ்சியும் பூண்டையும் பேஸ்ட் பண்ணிக்கலாங்க. நம்ம குக்கரில் வந்து சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா சோம்பு ஏற்கனவே நம்ம சேர்த்துருக்கோம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஏலக்காய், கிராம்பு 2, பட்டை கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இந்த டைமில் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயமும் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா இதை வதக்கிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயமும் பச்சை மிளகாயும் வதங்கிச்சு. இந்த டைம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இங்கே எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் சரி, அதனால் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், இதுவும் வதங்கிச்சு. இது கூட நம்மளுக்கு தேவையான அளவு தக்காளி, கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கூட பாருங்கள், கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்த்துக்குங்க. இதை நல்லா வதங்கட்டும். தக்காளி சும்மா ஒரு 2 எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கேன். ஏன்னா 1,5 கிலோ நாட்டுக்கோழி. நம்ம நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணதுங்க. அதனால் 1,5 கிலோ வந்துச்சா, அதனால 3 தக்காளி எடுத்துருக்கேன். வெங்காயம், தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. வதங்கினோன்னே நம்மளுடைய கோழி க்ளீன் பண்ணதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க. ஈரல் பாருங்கள், இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இதை நல்லா வதக்கிட்டுக்கலாங்க. இது கூட பாருங்கள், தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். அப்புறம் உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கலாங்க. இது கூட பாருங்கள், மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுங்க. இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி, மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அரைச்சி வச்சுருக்க தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மிளகாய் தூள் கம்மி பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க. சளிக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், வதக்கி விட்டுங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. ரெட் கலரில் இருக்காது, அது ஒரு விதமான ப்ரௌன் கலர் மாதிரி வர ஆரம்பிக்குதுங்க. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ரொம்ப குறைன்னு அரைச்சிக்கங்க. ரொம்ப நைஸாக வேணாம். இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், கறி நல்லா வதங்கிட்டுருக்கு. தண்ணியே ஊற்ற வேணாங்க. அதில் இருக்க தண்ணி முதல்ல வெளியே வரட்டும். நம்ம அதை கொட்டி தேங்காய் கசகசாவும் சேர்த்து இப்போ அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், தேவையான அளவு ஒரு மூடி தேங்காய் திருவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கசகசா சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சிக்கலாங்க. கறி நல்லா வெந்து சலசலன்னு தண்ணி வந்துருச்சுங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், இப்படி இருக்குது. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கசகசான்னு தேங்காயும் சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் அதில் கொஞ்சம் இருக்க தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றிக்கலாங்க. இப்போ பாருங்கள், தேங்காய் அரைச்சி ஊற்றி தண்ணி நிறையா ஊற்றிருக்குங்க. ஏன்னா நாட்டுக்கோழி தண்ணி குழம்புங்கிறது இப்படி தான் இருக்கும். கிரேவி மாதிரி செய்யறது நான் இன்னொரு போஸ்ட்டு போடுறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ இதை வந்து நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போய் எடுத்துக்கலாங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஏன்னா இது இப்படி போடக்குள்ளே இதில் இருக்கிற சாறு எல்லாமே இந்த தண்ணி கூடயே கலங்கிருங்க. இப்போ வாங்க, மூடி போட்டு விசில் ஒரு 5-6 விசில் விடலாங்க. அப்போ தான் கறி நல்லா வேகும். இப்போ பாருங்கள், விசில் மூடி போட்டு வச்சுருக்கோங்க. ஒரு 6-7 விசில் விட்டுக்கலாங்க. மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். சளி, இரும்பலுக்கு, காய்ச்சலுக்கெல்லாம் நல்லதுங்க. குழந்த பிறந்து வந்தவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க. இதை ஒரு கொதிக்க வச்சுக்கலாம். தேங்க்யூ. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.